அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 24, 2025, சித்திரை 11ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். அமைதியாகச் செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கேட்க போயிடும். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ஆடியோக்கள் அத்தனையுமே ஆரோக்கிய குறிப்பு சம்மந்தப்பட்டது தான். ஸோ ஆரோக்கிய குறிப்பு அப்படின்னாலே டைகர் கிளப் அப்படிங்கிறதுல முதல் விஷயமாகவே நம்ம ஆரோக்கியத்தை தான் பேசுவோம். எனக்கும் ஆரோக்கிய குறிப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நான் இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த ஆடியோக்கள் அப்படிங்கிறது பர்சனலாகவே நான் ரொம்ப ஈடுபாடோடு செய்யக்கூடிய சில பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருந்ததுனால நான் இப்போ 2-3 ஆடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த டாப்பிக்கை பேச ஆரம்பித்தோம்னா எனக்கே நேரம் பத்தாதே, அப்போ எத்தனை ஆடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்ன தோன்றுகிறது. சரி, ஏன்னா அதில் முதல் ஆடியோ நீங்கள் இப்போ கேட்க போகிற அந்த முதல் ஆடியோ அப்படிங்கிறது என்னை பின்தொடர்பவர்களுக்கு, என்னை ஒரு 10, 15, 20 ஆண்டுகளாக தொடர்பவர்களுக்கு கூட இதில் நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபஸ்ட் டாபிக் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் டாபிக் அந்த ஆடியோவை இப்போ நம்ம கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர், நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து அந்த அற்புதமான ஆடியோவை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவுக்கு குரலுக்கு சொந்தக்காரர், நிச்சயமாக அவருடைய குரலை கேட்கும் போதே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படியே நம்ம இப்போ அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அமெரிக்கால ஒரு ரிசர்ச் பண்ணா, ஒரு குறிப்பிட்ட நாட்டுல ஒரு குறிப்பிட்ட தீவு ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் 120 வயசு அனாயாசமா வாழ்றாங்க. நார்மலா எல்லாம் 100 வயசுல செத்து போறாங்கல்ல, அந்த தீவுல இருக்கிற மக்கள் மட்டும் 120 வயசு அனாயாசமா உயிரோடு இருக்கிறாங்க, சௌக்கியமா இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லாம. ஹார்ட் அட்டாக் கிடையாது, பைபாஸ் சர்ஜரி கிடையாது, எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தே ஆர் சோ ஹெல்தி. உட்கார்ந்து அமெரிக்கால ரிசர்ச் பண்ணி அவங்கள பத்தி தேரி எடுக்கிறான். அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா,
ரெயின்போ ஃபுட் அப்படின்னு அந்த ஃபுட்டுக்கு பேர் வச்சா. ரெயின்போ ஃபுட்னா 7 வண்ணங்களில் எப்படி வானவில் இருக்கிறதோ அப்படி தினந்தோறும் அவர்கள் சாப்பிடுகிற உணவில் 7 வண்ணங்கள் அந்த உணவில் இருக்கின்றன. அப்ப பெயிண்ட் அடிக்கிறது 7 வண்ணம்னா கலர் கிடையாது. நாவப்பழம் பார்த்திருக்கீங்களா? பல 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 கருப்பா இருக்கும். திராட்சை பச்சையா பாத்துறீங்களா? அது பச்சை கலரா இருக்கும். குடமிளகால கேப்சிகம்ல எத்தனை கலர் இருக்கு? மஞ்சள் இருக்கு, பச்சை இருக்கு, சிவப்பு இருக்கு, ஏகப்பட்ட கலர் இருக்கு கேப்சிகம்ல. அதே மாதிரி முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டைக்கோஸ்ல பச்சையா இருக்கிற மாதிரி ஒரு ஊதா கலர்ல ஒரு மாதிரியான கத்திரிப்பு கலர்ல ஒரு 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 முட்டைக்கோஸ் ஒண்ணு விளையுது. இது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளையானது, மஞ்சளானது, பச்சையானது, சிவப்பானது, இப்படி கலர் நிறைய இருக்கு பாருங்க. உயிர் நிறம், அதாவது எதுவுமே ஆர்டிபிஷியல் கலர் இல்ல, செயற்கையான நிறமூட்டிகள் அல்ல, சுவையூட்டிகளும் அல்ல, இயற்கையான வண்ணங்கள் நிறைந்த உணவு. இப்ப நீங்க வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா தோல் மஞ்சளா இருக்கும், உரிச்சிங்கன்னா வெள்ளையா இருக்கும், அதை நம்ம சாப்பிடுறோம். இப்ப அந்த உணவு நல்லது. பச்சையா இருக்கும் பேரிக்காய், ஆப்பிள் சிவப்பா இருக்கும், தக்காளி சிவப்பா இருக்கும். அப்ப அந்த மாதிரி விதவிதமான வண்ணங்கள்ல உள்ள உணவை நம்ம எடுத்தோம்னா நம்முடைய ஆயுள் கூடுகிறது, மகிழ்ச்சி கூடுகிறது, சில வகையான நிம்மதி நம்முடைய மனதில் தோன்றுகிறது. நம்ம யோசிக்கணும்ல, நம்ம வேற என்ன இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போறோம். இது தெரியாம ஒரு பழமொழி சொன்னா, வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கூடப்பா அப்படின்னா. ஒரே பழமொழியில எல்லாத்தையும் வாழ்க்கையை சொல்லிட்டு போயிட்டானே. நீ நாளைக்கு டாக்டர் வீட்டுல போய் உட்காந்து 600 700 ஃபீஸ் கொடுக்கறதுக்கு பதிலா கடையில போய் நல்ல பொருளா வாங்கி ஒரு 500 600 கொடுத்துட்டு வாயே, என்ன கெட்டு போச்சு? வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடுன்னு எழுதி வச்சாங்கல்ல இந்த நாட்டுல பழமொழியில. அப்படிப்பட்ட உணவுகளை தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப முக்கியம். நான் நிறைந்த வண்ணங்கள் உள்ள உணவு வேணும்னு தயவு செய்து செயற்கை வண்ணங்களை போடாதீங்க. பச்சை கலர்ல ஒரு அல்வா வருது சார், உனக்கு என்ன நினைப்புன்னு தெரியல, நாம எல்லாம் உயிரோடய வாழப்படாது அப்படின்னு. எங்கேயாந்து இந்த பச்சை கலர் வர முடியும் அல்வாவுக்கு? உங்களுக்கு பச்சை கலர்ல தோசை வேணும்னா பச்சை பட்டாணியை போட்டு அரைங்க. பச்சை பட்டாணின்னு நான் சொல்றது அந்த கொடியில வர்ற காயில இருந்து எடுத்த உடனே இருக்கிற பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ். அதுவும் பச்சை நிறத்துல இருக்கிற காஞ்சி உள்ள இருக்கிறதல்ல, அது பச்சை கலர் ஏத்தப்பட்டது. பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை போட்டு நீங்க தோசை மாவோட அரைச்சிங்களாவோ இல்ல ஏதோ உள்ள அரைச்சிங்களாலோ பச்சை கலர் கிடைக்கும். அந்த மாதிரி கிரீன் கலர்ல நீங்க ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணலாம். பீட்ரூட்டோட சேர்த்தா ஒரு ரெட் கலர்ல கிடைக்கும், கேரட்டோட சேர்த்தா ஒரு செஃப்ரான் கலர்ல கிடைக்கும், அந்த மாதிரி மஞ்சள் சேர்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல கிடைக்கும். அந்த மாதிரி இயற்கை நிறங்களை உணவுல சேர்த்து சாப்பிடணுமே ஒழிய செயற்கை நிறங்களை சேர்க்கக்கூடாது. சார் கேசரி அப்படின்னு ஒண்ணு சொன்னான்ல, அதுக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேசர், கேசர்னா குங்குமப்பூ. வடமொழியில கேசர் அப்படின்னு சொன்னா குங்குமப்பூ, கேசர் பாத். குங்குமப்பூவை ஒயிட் ரவையில அவன் கலந்து போடுற உடனே அந்த குங்குமப்பூ அப்படியே கலர் மாறி அந்த கேசரி ஒயிட்ல இருந்து ஒரு வகையான மஞ்சள் சிவப்பு கலர்ந்த ஒரு பொன் நிறத்துக்கு மாத்தோம். அதுக்காக குங்குமப்பூ அதுல போட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. அந்த குங்குமப்பூவை சேர்த்து சாப்பிடுறத கேசரின்னு பேர் வச்சான். நம்மால அதுக்கு ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சிட்டான். நான் என்ன கேட்கிறேன், கேசரி சாப்பிடும் போது அந்த கலர் இல்லாம சாப்பிட்டா தொண்டையில இறங்காதா? அந்த கலரோட நீங்க சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும். அந்த அந்த கலர் போடுறாங்க பாத்தீங்களா, கேசரியில ஒரு வகையான கலர் கெமிக்கல், அதோட சேர்த்து சாப்பிட்டா கேன்சர் வரும். நீங்க கேன்சரை பத்திய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா, இது நாள் வரையில் ஒரு டாக்டர் சொல்றாரு, நான் பாக்குற பேஷண்ட்ல ஒரு 500 1000 பேஷண்ட் பார்த்தா ஒரு கேன்சர் பேஷண்டா நாங்க டிடெக்ட் பண்ணுவோம். ஒரு 500 1000 பேர் அந்த காலத்துல பார்ப்போம். யாரோ ஒருத்தருக்கு டவுட் வந்து எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா கடைசியில கேன்சர்ல போய் அது முடியும். இப்ப 10க்கு ஒருவர் எங்களுக்கு சிக்குகிறார். யோசிங்க, 1000 பேருக்கு ஒரு ஆள் கிடைச்சிக்கிட்டு இருந்தான் கேன்சர் அப்படின்னு. இந்தியால கேன்சரே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப ரேர் கேன்சர். ஆனா இப்ப அப்படி கிடையாது. 10 பேர், இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ற 5க்கு ஒருவர் இந்தியாவில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் எழுதுறா. 5 பேர்ல ஒருத்தர். ஏன்னா நீங்க டீ குடிக்கிற டீ வந்து கலர், அந்த டீல போடுற கலர், இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்ல யூஸ் பண்ற கலர் எல்லாமே உங்க அனுமதியே இல்லாம நீங்க சாப்பிடுற உணவுல பாக்கெட்ல போட்டுறான். நீங்க யாராவது முழுக்க இன்கிரிடியன்ஸ் படிக்கிறீங்களா? ஒரு பாக்கெட் வாங்கினா அது என்னன்னு போய் ரெஃபர் பண்றீங்களா? அது என்ன கெமிக்கல்னு தெரியுமா? அது என்ன மாதிரி நம்ம உடம்புல போய் மாற்றத்தை உண்டுபடுமா? அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவான், என்ன பர்மிசிபிள் அமௌண்ட்.
அனுமதிக்கப்பட்ட அளவு. என் உடம்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? அனுமதிக்கப்பட்ட அளவுனா யாருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு? ஒருத்தருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு இன்னொருத்தருக்கு கொடிய விஷம். ஒருத்தருடைய உடம்பு ஒத்துக்கும், இன்னொருத்தருக்கு அது ஒத்துக்காது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நிறங்கள் உள்ள உணவு சாப்பிடணும்னு சொன்னா நல்ல இயற்கை நிறம் உள்ளதாக இருக்கிற உணவை சாப்பிடணுமே ஒழிய செயற்கை நிறமுடையதாக ஒரு உணவை எடுத்து நாம சாப்பிடக்கூடாது. நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் நார்த் சோன் டயர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போ நம்ம கேட்ட குரல் ஐயா திரு சுகி சிவம் அவங்களுடைய குரல். நிச்சயமாக எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு குரல். டைகர் கிளப்லேயே நிறைய அவங்களுடைய ஆடியோவை நம்ம கேட்டிருப்போம். இன்றைக்கி சுகி சிவம் ஐயா குறிப்பிட்டது ஒரு ஆரோக்கிய குறிப்பு தான். ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆய்வு செய்கிறாங்க. ஒரு தீவில் வாழக்கூடிய ஒரு மக்கள் மட்டும் 120 வருடங்கள் அனாயசமாக வாழ்கிறார்கள் அப்படின்னார். அனாயசியமாக அப்படின்னா சர்வசாதாரணமாக அப்படின்னு பொருளாக வரும். அதை அவர் 2-3 முறை உச்சரித்தார். அதாவது எல்லாருக்கும் ஆயுள் அப்படிங்கிறது 100 ஆண்டுகள் அப்படின்னா இந்த 100 ஆண்டுகளில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அப்படின்ட்டு பல்வேறு வியாதிகளை சொன்னார். ஆனால் அந்த மக்கள் மட்டும் எப்படி சர்வசாதாரணமாக 120 ஆண்டுகள் வரைய ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. நம்ம டைகர் கிளப்பில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் 135 ஆண்டுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வயது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். அப்பொழுது கூட நிறைய பேருக்கு சந்தேகமும் இருக்கும், 135 ஆண்டுகளா அப்படின்னு. நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க, 300 ஆண்டுகள் வரைய வாழ்ந்திருக்காங்க. அதற்கு இன்றைக்கும் கீழடி போன்ற இடங்களில் கூட நமக்கு அதற்கான சான்றுகள் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி ஐயா சொல்கிறாரு 120 ஆண்டுகள் அப்படிங்கிறது அங்கே வாழ்கிறாங்க. அப்போது அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள். என்ன ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய உணவு பழக்க வழக்க முறை அப்படிங்கிறது வேறுபாடாக இருக்கிறது. என்ன உணவு பழக்க வழக்கம் அப்படின்னா, அவங்க 7 வண்ணத்திலையும் உணவு உண்கிறார்கள். எத்தனை வண்ணங்கள் அப்படின்னு கேட்டால் நம்ம 7ன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கலரில் போய் நீங்கள் சாதாரணமாக ஒரு பெயிண்ட் கடையில் போய் இன்றைக்கி நீங்கள் கலர் தேடுறீங்கன்னு வச்சுக்கிறோங்களேன், எத்தனை 1000 கலர்கள். மேட்சிங் ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் பெண்களுக்கு அதிகமான வண்ணம் தெரியும். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வண்ணங்கள் தெரியும். ஆண்களின் கண்ணுக்கு குறிப்பிட்ட அளவு தான் புலப்படும், பெண்களின் கண்களுக்கு அதிகமான வண்ணங்கள், அதனுடைய மாறுபாடுகள் தெரியும். அதனால தான் அந்த மேட்சிங் ப்ளவுஸ்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். முன்னெல்லாம் அந்த மேட்சிங் ப்ளவுஸுக்கு அலைகிறதுக்கு அதுக்குன்னே தனிப்பட்ட கடைகள் உண்டு. இப்போல்லாம் அது எந்த உடையோ அந்த உடையோடையே அது கலந்து வந்து விடுவதனால இப்போது அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போல்லாம் அவ்வளோ கலர் இருக்கும். நான் எங்கள் அம்மாவோடையெல்லாம் போயிருக்கும்போது கவனிப்பேன். ஒரு எல்லோ அப்படின்னா அந்த எல்லோ இப்போ நம்ம இன்றைக்கி பெயிண்ட் கடையில் பார்க்குறோம், நிறைய ஆல்பத்தில் எல்லாம் பார்க்குறோம், கலர்கள் விதவிதமாக பார்க்குறோம். ஆனால் அப்பொழுதே அதை ஒரு உடையில் பார்க்கும்போது இத்தனை வண்ணமாக மஞ்சளில் மட்டும், அப்புறம் பார்த்தா பச்சையில், அப்போ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க, பார்த்து மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ வண்ணம் 7, முக்கியமான வண்ணங்கள் 7. ஆனால் வண்ணங்கள் எத்தனையோ லட்சம் வண்ணங்கள் கூட இப்போ கண்டுபிடிக்கப்படுகிறது. அதற்கு பெயர்கள்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த முக்கியமான அந்த 7 வண்ணங்களில் உணவு உண்கிறார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். அதில் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். ஐயா ஹீலர் பாஸ்கர் அவர்களிடத்துல நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னை பின்தொடர்பவர்களுக்கும் தெரியும். ஹீலர் பாஸ்கர் ஐயா நம்மளுடைய 1ஆம் ஆண்டு விழாவுக்கு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. இதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஹீலர் பாஸ்கர் ஐயா எனக்கு ஒரு குருவாக இருந்து சில பல விஷயங்களை கற்றுத்தந்தார். அப்படின்னா ஹீலர் பாஸ்கர் ஐயா எல்லார் இடத்துலையும் அவர் நிறைய நேரங்களில் மாணவனாக மாறி அவர் நிறைய விஷயம் கற்றுக்கொள்வார். அப்படி நம்மளிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படின்னு அவரே சொல்லுவார். இந்த வண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். நாம் அப்போது தேன்கொடு பிரபாகரன் ஆகிய நான் அப்பொழுது சொல்வது வண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த டாப்பிக்கே பண்ணுவோம். அதுதான் நம்ம
மக்களிடத்தில் உணவாகவே கொடுத்தோம். இந்த 7 வண்ணம் அப்படின்னு அவங்க சொன்னதை நம்ம 7 வண்ணம்லாம் இல்லை, 5 வண்ணம் தான். அந்த 5 வண்ணத்தில் உணவை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். 7 வண்ணம் இல்லையா, 5 வண்ணம் தானா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் பிறக்கலாம். நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் 5 வண்ணங்கள் அப்படிங்கிறது அதுதான் கலந்து 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 அது இத்தனை 1000 வண்ணங்கள், லட்சம் வண்ணங்களாக மாறி இருக்கிறது. கலர்ஸ் வந்து இன்றைக்கி இவ்வளவு மாறி இருக்கு. ஆனால் மேஜரான கலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு, வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், பச்சை, இந்த 5 வண்ணம் தான். கருப்பு, வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், பச்சை, இந்த 5ஓடைய கூட்டல் கழித்தல் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் வண்ணத்தை வந்து மாற்றிக்கொண்டே போகலாம். இப்போது இதில் வந்து நான் வந்து ஊதா நிறம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டேன், நீல நிறம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனால் உங்களுக்குள்ளே வந்து அது எப்படி நீலம் இல்லாமல் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும். இதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல முடியாது. ஆனால் ஏன்னா இதை பற்றி நான் விரிவாக பேசணும், விளக்கமாக பேசணும், நிறைய பேசணும். ஸோ அதனால் இதை இன்றைக்கி சொல்ல முடியாது. இருப்பினும் அந்த 5 வண்ணங்களில் தான் உணவுகள் இருக்கும். ஊதா நிறத்தில் உணவுகள் இருக்காது, நீல நிறத்தில் உணவுகள் இருக்காது. உடனே எண்ணி பார்ப்பீர்கள், கத்திரிக்காயை சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவீங்க, நாவல் பழத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அவைகளெல்லாம் நீல வண்ணம் கிடையாது. மண்ணெண்ணெய் அப்படின்னு ஒரு கலர் இருக்கிறது அல்லவா, மண்ணெண்ணெய்க்குன்னு இப்போ ஒரு கலர் கொடுத்துருக்குறாங்க. மண்ணெண்ணெய்க்கு ஆக்சுவலாக கலர் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதை வண்ணத்தை, நீளத்தை நான் சொல்லுவதற்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த உணவையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒருவேளை அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது விஷமாக தான் அந்த வண்ணத்தில் உருவான பழம் இருக்கும். ஸோ அதனால் ஊதாங்கிற நிறம் அப்படிங்கிறது நான் வந்து வேணாம்னு சொல்லிவிடுவேன். மீதி 5 நிறம் தான் முக்கியமானது. சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், பச்சை நிறம், கருப்பு நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்களில் உள்ள உணவுகளை நம்ம வந்து தேடி தேடி சாப்பிடணும், நிறைவாக வைத்து சாப்பிடணும். நம்மளுடைய தட்டில் இந்த கலர்கள்லாம் நிறைந்த உணவுகளாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியம் பெறும். இதை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு விளக்கமாக சொல்கிறேன், முழுமையாக சொல்கிறேன். இது வந்து 42 நிமிடத்தில் சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இதை பற்றி பேசுகிறோம்னா ஒரு 2 நாட்கள் முழுமையாக தேவைப்படும். நம்ம வருங்காலத்தில் நம்மளுடைய கேம்ப் ஏற்பாடு பண்ணும்போது ஒரு கேம்ப் வந்து முழுமையாகவே இந்த வண்ணத்தை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு கேம்ப் வைக்கலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, உணவுலையும் இருக்குது, உடல்லையும் இருக்குது, உலகத்துலேயும் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம வந்து தேடி சாப்பிடணும். உங்களுக்கு எந்த மாதிரியான நிற உணவு அதிகம் பிடிக்கிறது அப்படிங்கிறத மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வண்ண உணவு அதிகம் பிடிக்கிறது? இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு உணவு பிடிக்கும். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரியாணியாக இருக்கலாம், அல்லது குலோப் ஜாமுனாக இருக்கலாம், அல்லது லட்டாக இருக்கலாம், ஜிலேபியாக. நான் சொல்கிறது எதுவுமே தேவையற்ற உணவுகள் தான். இருப்பினும் உங்களுக்கு நினைவூட்டலுக்காக சொன்னேன். அதோடைய வண்ணம் என்னென்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே வாங்க. நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீர் பருகி முடித்தவங்க இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும், கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நாம் 4 பதில் சொல்ல போகிறோம், சரிங்களா? அது என்னது 4 அப்படின்னா, எப்பொழுதுமே 3. இன்றைக்கி நம்ம கூடுதலாக ஒரு வாழ்த்து செய்தியும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ முதலாவதாக நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. 2வதாக, இப்போ நான் உங்களுக்கு பிடித்த வண்ண உணவு, எந்த வண்ணம் உங்களுக்கு அதிகப்படியாக பிடிக்கிறது அப்படின்னு என்ன சொன்னேன் அல்லவா, அந்த எண்ணத்தை இப்போது எழுத்தாக மாற்றுங்கள். அதுதான் 2வது கேள்வி. உங்களுக்கு எந்த வண்ண உணவு அதிகம் பிடிக்கிறது? சிவப்பில் பிடிக்கிறதா, மஞ்சளில் பிடிக்கிறதா,
வெள்ளையில் பிடிக்கிறதா, கருப்பில் பிடிக்கிறதா, பச்சையில் பிடிக்கிறதா, இல்லை கூடுமான வரை உங்களுக்கு பிங்க் நிறம், இப்படி பல நிறங்கள் உண்டு. ஸோ அதில் உங்களுக்கு எந்த வண்ண உணவு அதிகம் பிடிக்கிறது, இது இரண்டாவதாக நீங்கள் எழுத வேண்டியது. மூன்றாவதாக ஒரு வாழ்த்து செய்தி சொல்ல வேண்டிய நேரம். நமது டைகர் கிளப்பில் பயணிக்கக்கூடிய சகோதரி டைகர் சுபா ஃப்ரம் திருநெல்வேலி, அவங்களுடைய பெண் இன்றைக்கி ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்களாம். ஸோ அவங்க டாக்டர் சாதனா, அவங்க ஒரு டென்டிஸ்ட்டு, அவங்க அரசு அலுவலுக்காக ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, எம்ஆர்பி அப்படிங்கிற அந்த எக்ஸாம். அதில் அவங்க சிறந்த ஒரு தேர்வை அவங்க எதிர்கொண்டு சிறந்த மதிப்பெண்களை பெற்று அதன் மூலமாக அரசு அலுவலராக, அரசு மருத்துவராக மாறணும் அப்படிங்கிறத, அதற்கு நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கி அனைவரிடம் இருந்து அவங்க ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறார். ஸோ எல்லாருமே உங்களுடைய வாழ்த்து செய்திகளை சகோதரி டாக்டர் சாதனா அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்து செய்தியை சொல்லுங்கள். நானும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்கிறேன். சகோதரி டாக்டர் சாதனா அவர்கள் தேர்வில் மிகச்சிறந்த மதிப்பெண்ணை பெற்று அரசு மருத்துவராக அவர்கள் வருவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி, நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளையும் ஆசீர்வாதங்களையும் டாக்டர் சாதனா அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இந்த 3 விஷயங்கள் நம்ம எழுதியிருப்போம். 4வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிறத ஒரு முறை எழுதி 2 முறை சொல்லி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 4க்கும் விடையளித்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து 42 நிமிட நடைக்காரர்களான அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் அடுத்த சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக அந்த வண்ண உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஐயா சுகிசிவம் ஐயா சொல்லியிருந்தாங்க. ஸோ வண்ண உணவுகள் நீங்கள் இப்போது நீங்கள் எல்லாருமே இடைவெளியில் பதில் சொல்லியிருப்பீங்க, என்ன நிற உணவுகள் உங்களுக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறத. அப்படியே உங்கள் வீட்டார்களுடைய வண்ணங்களையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகப்படியாக சிவப்பு நிற உணவு, அடர் சிவப்பு நிற உணவு அப்படிங்கிறது பிடிக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அடர் சிவப்பு நிற உணவு. இந்த பச்சை நிற உணவு அப்படிங்கிறது பிடிக்காமலே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நீங்கள் ஆமான்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஆனால் நான் கேள்வியை இந்த இடத்துல வைக்கிறேன்னு நினச்சி மட்டும் பாருங்கள். ஏன் அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நாம் எல்லா வண்ண உணவும் எடுத்துக்கணும். இந்த பச்சை நிறம், மஞ்சள் நிறம், இந்த உணவுகளெல்லாம் குழந்தைகள் எடுத்துக்கொள்வதே இல்லை. ஏன் நாமே சமைப்பதே இல்லை. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய நேரங்களில் இந்த மாதிரியான வண்ண உணவு நம்ம தேர்வே செய்ய மாட்டோம். ஆனால் நாம் எல்லா நிற உணவுகளும் உண்ண வேண்டும். இதெல்லாம் ஏன் எதுக்கு எப்படிங்கிறத நிச்சயமாக வரக்கூடிய கேம்ப்பு அதை பற்றியதாக தான் இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோன்றுகிறது. ஸோ வண்ணம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்க போகிறது. அதில் இன்னும் அதை விளக்கமாக நம்ம ப்ராக்டிக்கலாக, அதுக்கப்புறம் அதை தியரிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நான் பேச பேச எனக்கு என்ன தோன்றுகிறது, நிச்சயமாக இதை தான் அடுத்து நம்மளுடைய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன தோன்றுகிறது. ஸோ இப்படி சாப்பிட்டா 120 வருடங்கள் வாழலாம்னு சொல்கிறாங்க. இல்லை உண்மையிலே இப்படி சாப்பிட்டா 135 ஆண்டுகள் வாழலாம் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய குருமார்கள் புகட்டி இருக்கிறார்கள். ஸோ நாம் எல்லோரும் 135 ஆண்டுகள் வாழ்வதற்கு நல்ல உணவுகளை, அனைத்து நிற உணவுகளையும் கலந்து சாப்பிட பழகணும். ஸோ இதை பற்றிலாம் இன்னும் நிறைய பேசலாம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த
சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்னொரு ஆரோக்கிய குறிப்பு கேட்க போயிடும். இந்த ஆரோக்கிய குறிப்பு அப்படிங்கிறது உள்ளுறுப்பு சம்மந்தப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த டாப்பிக்குகளெல்லாம் நானே ரொம்ப நேரம் பேசுவேன். அப்போது இப்படி டாப்பிக்குகளை நான் ரொம்ப உள்ளார்ந்து கவனிப்பேன், கேட்பேன். அதுலேயும் பெரிய பெரிய நபர்கள், இப்போ ஐயா சுகிசிவம் ஐயா மாதிரி, இப்போ நம்ம பேச போகிற மருத்துவர் போல் அவங்கெல்லாம் சொல்லும் பொழுது இன்னும் அதை கூர்ந்து கவனித்து அதில் உள்ள இன்னும் நுணுக்கமான புள்ளிகளை நான் எடுத்துக்கொள்வேன். அந்த வகையில் இந்த ஆரோக்கிய குறிப்பு அற்புதமாக வரப்போகிறது. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை. இவங்க சவுத் சோன் டைகர் கிளப்புடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை, சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். கராட்டி பயிற்சியில் நம்ம செங்கலை உடைக்கிறோம், இதே கையில் நம்ம பையானோ வயலின் மிருதங்கம் வாசிக்கிறோம், இதே கையில் நம்ம சித்திரை வரைகிறோம். நீங்கள் ஒரு மெஷினை இந்த மாதிரி தயாரிக்கணுமன்னா அது சம்பவமாக நினச்சி பாருங்க. இப்போ இந்த கையை நடத்துறது நம்மளோட மூளை. உலகத்தில் இருக்கிற சிறந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கண்ணா வேகமானது. இப்போ நம்ம ஆடியன்ஸில் எத்தனையோ பேர் டிரைவ் பண்ணுவீங்க, வண்டி ஓட்டுவீங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, சில டைம் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, எப்படி போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாத ஆஃபீஸில் போய் சேர்ந்துடுறீங்க. நீங்கள் யோசிக்கிறப்போ சப்கான்ஷியஸாக நீங்கள் வண்டியில் உட்காரப்போ மிச்ச வண்டிங்க ரோட்டில் இருக்கிற வேகத்தை பார்த்து உங்கள் வண்டி வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி டிராஃபிக் லைட்டை உங்களை நிறுத்தி இதெல்லாம் பண்ணுறப்போ கரெக்டான லெஃப்ட்டு கரெக்டான ரைட்டு கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போய் உங்கள் ஆஃபீஸில் இறக்கி விடுது. இதை ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதணும்னா எத்தனை பக்கம் எழுதணும், எத்தனை வருஷம் எழுதணும். இது நம்மளோட மூளை. அடுத்தது நம்மளோட சிறுநீரகம். இட் இஸ் த மோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபில்டர், நமக்கு தெரிஞ்ச ஃபில்டர் உலகத்திலேயே. ஒரு சிறுநீரகத்தில் 1,00,000 சின்ன ஃபில்டர் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, நம்ம ரத்தத்தில் இருக்கிற உப்பு கடலில் இருக்கிற உப்பு ஒரே அளவு, தெரியுங்களா உங்களுக்கு? அண்ட் அந்த உப்பு லெவலை இவ்வளோ சின்ன மார்ஜினில் நம்ம கிட்னி கண்ட்ரோல் பண்ணுது. அது மாத்திரம் இல்லை, நம்மளோட பாடியோட pH, நம்மளோட பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையுமே அந்த 2 சின்ன சிறுநீரகம் ரெகுலேட் பண்ணுது. இவ்வளோ விஞ்ஞானம், இத்தனை வருஷம் நம்மளால ஒரு ஆர்டிஃபிஷியல் சிறுநீரகம் இன்னும் தயாரிக்க முடியல. அது சிறுநீரகம். இப்போ குழந்தை பிறந்தா முதல் அழுகுது. அது அழுகிற அழுகில் அதோட நுரையீரல் பெருசாகுது. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டா? நம்ம நுரையீரலுக்கும் டென்னிஸ் கோர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? யாருனாலையா சொல்ல முடியுங்களா? நம்ம நுரையீரலை நம்ம விரித்தால் ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவு. அது நம்ம நுரையீரல். நீங்கள் தினம் உங்களையே அறியாமல் சுவாசிக்கிறீங்க. இந்த சுவாசிக்கிறதுலேயே உங்களோட உடம்பு 70% 70% ஆஃப் த டாக்ஸின்ஸ் உங்கள் சுவாசத்திலே வெளில ஆக்கிடுது. அது உங்கள் நுரையீரல். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஆர்கன் பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். பட் இப்போது எனக்கு ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குது. ஏன் தெரியுங்களா? ஐ வாண்ட் டு கம் டு மை ஃபேவரட் டாபிக், என்னோட இருதயம், நம்மளோட இருதயம். என்ன கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம உடம்புல நம்ம இன்ஜின், நம்ம பம்ப். காலகாலமாக எல்லா எமோஷன்ஸ் இருதயத்துலேருந்து வருது. இருதயத்தையே உனக்கு அர்ப்பணிக்கிறேன். இதுல எல்லாம் அர்த்தம் இருக்கா அர்த்தம் இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இருதயத்தை எப்படி பார்க்குறேன்னு ஒரு நிமிஷம் உங்களை காட்ட விரும்புகிறேன். அது ஒரு கர்ம யோகி. நீங்கள் நினைச்சாலும் நினைக்கலைன்னாலும் தேங்க்யூ, நீங்கள் நினைச்சாலும் நினைக்கலைன்னாலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் 70 வாட்டி
நாளுக்கு நாளுக்கு 1,00,000 வாட்டி துடிச்சிட்டே இருக்கு. நம்ம இருதயம் தான் ஒரே ஒரு ஆர்கன், நம்ம மார்லேருந்து எடுத்து வெளியில வச்சா கூட துடிக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, ஒரு துடிப்பில் நம்ம ரத்தத்தை 96,000 கிலோமீட்டர் நீளமான ரத்த குழாய் வழியாக அனுப்புது. நினச்சி பாருங்க. இப்போ ஒரு வண்டி 90 கிலோமீட்டர் ஆனால் மாற்றிடுறீங்க. இது ஒரு துடிப்பில் இந்த வேலை பண்ணுது. இந்த இதயத்தோட பேச்சு நம்ம கேட்க வேணாமா? இப்போ நீங்க கேட்கலாம், என்ன டாக்டர் இதயத்தோட பேச்சு பற்றி பேசுறீங்கன்னு. என்ன கேட்டீங்கன்னா, நீ உடம்பும் அதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கல்யாணம் மாதிரி. ரெண்டு பேர் ஒன்னா இந்த உலகத்துக்குள்ள வரீங்க. சின்ன வயசுல எப்படி நீங்க கல்யாணம் ஆன புதுசுல உங்க பொண்டாட்டி பேச்சை கேட்குறீங்களோ, சின்ன வயசுல நீங்க உங்க உடம்போட பேச்சு கேட்குறீங்க. பசிச்சா அழுறீங்க, களைச்சா படுத்து தூங்கிடுறீங்க. வளர வளர அதோட பேச்சு கேட்க மறந்துடுறீங்க. பசிச்சா சாப்பிடாம வேலை செய்கிறீங்க, அழைப்பு இருந்தால் 2 காஃபி அடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க. எப்படி நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்புறம் பொண்டாட்டி பேச்சு கேட்காம அதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டம் கிடைக்குதோ, இல்லை முதல்ல ஒரு ரவுண்டு நான் பார்த்துக்கிறேன், ஆம்பளைங்க அதிகமாக இருக்காங்களா பொம்பளைங்க அதிகமாக இருக்காங்களா, ஓகே ரைட். ஸோ எப்படி நீங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்காம கஷ்டப்படுறீங்களோ, உங்கள் உடலின் பேச்சு கேட்காம நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அப்புறம் வயசான பிறகு கேட்கணும்னு விரும்புறீங்க, ரொம்ப லேட் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம உடல். நீங்கள் கேட்கலாம், உங்கள் இருதயம் எப்படி டாக்டர் உங்கள் கூட பேசுதுன்னு. திடீர்னு வேகமாக 3 மாடி ஏறுறீங்க அர்ஜென்ட்டாக போகிறதுக்கு, உங்கள் இருதயம் வந்து உங்கள் மாரில் தடக் 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 தடக்குன்னு துடிக்குது. அது என்ன சொல்லுது, பாருப்பா நீ டெய்லி இது பண்ண மாட்டேங்கிற, என்னைக்கோ ஒரு நாள் பண்ணுற, என்னால் முடியல, சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பழக்கப்படுத்து. அதுதான் உங்கள் இருதயம், சரிங்களா. இப்போது அடுத்தது நான் வந்து நம்ம இருதயத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு பெரிய சிதம்பர ரகசியம் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு. இந்த எக்ஸசைஸ் வந்து பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக லட்சக்கணக்கான ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் நிறுத்தி நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணணும், டிஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் வண்டியை நிறுத்துங்க, 10 நிமிஷம் நடந்து போயிடுங்க. மத்தியானம் ஒரு லஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டேபிளுக்கெல்லாம் ஒரு சின்ன வாக்கை போயிட்டு வந்து திருப்பி உட்காந்துருங்க. சாயந்தரம் எனிவே வண்டிக்கு நடந்தான் போகணும், 30 நிமிஷம் வாக் ஆச்சு. பஸ்ஸுக்கு கோயிலுக்கு பஸ்ஸில் போகிறீங்க. இல்லை, நம்ம பெரியவர் சொன்னது எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் கோவிலுக்கு போகணும், ஏன் கோவிலை சுற்றணும், புண்ணியமும் கிடைக்கும் எக்ஸசைஸும் கிடைக்கும். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள், சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து நம்ம இருதயத்தை பற்றி பேசியாச்சு. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் வந்து கேட்குறேன், நீங்கள் நினைக்கலாம் உங்கள் பொண்டாட்டிக்கு இஷ்டமான அந்த நகை, இல்லாட்டி உங்கள் டீனேஜ் பையனுக்கு தேவைப்பட்ட அந்த கார், இல்லாட்டி உங்கள் குடும்பத்துக்கு தேவைப்பட்ட அந்த வீடு, இதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு உங்களோட ஆரோக்கியம். நம்ம உடம்பு சரியில்லாதப்போ தான் நம்ம டாக்டர் ஹாஸ்பிட்டல்னு யோசிக்கிறோம். பேப்பரில் டிவியில் இந்த மருத்துவமனைங்க இவ்வளோ சார்ஜ் போடுறாங்க, இந்த டாக்டருங்க இவ்வளோ ஃபீஸ் போடுறாங்க, கேட்டு கேட்டு சலிச்சிடுச்சு. ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, டேய் சாய் நீ ஆன்ஜியோ பிளாஸ்டி பண்ணுறது இல்லடா, நீ 5 லட்சம் பிளாஸ்டி பண்ணுறேன்னு. பட் என்ன பண்ணுறது, when you want to use the best it is expensive. பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜி எல்லாம், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுக்க வேண்டிய உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம், என்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்க வேண்டிய உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே இஸ் இம்மெட்டீரியல் டு யூ. நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டா, சரிங்களா. அண்ட் இதுக்கு வந்து ஒரு 5 ரூல். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நடக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ என் மாதிரி ஆள்கிட்டேருந்து தப்பிச்சிருப்பீங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ மருத்துவமனையிலேருந்து தூரமாக இருப்பீங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ சிரிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ லாங் லைஃப் இருக்கும் உங்களுக்கு. 7 மணி நேரம் படுத்து தூங்குங்க. இப்போ உங்களுக்கு மலேரியா ஜுரம் இருந்தால் உங்களுக்கு ஜுரம் இருக்கும், கால் உடஞ்சா வலி இருக்கும்.
நான் ஒன்று கேட்குறேன், சுகரோ பிபி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரியுமா, இருக்கிற சுகர் பிபியில் 2 பேருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குன்னு. ஏன்னா எந்த சிம்டம் இல்லை. அதனால வருஷத்தில் ஒரு வாட்டி போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 5 சிம்பிள் ரூல்ஸ் டு குட் ஹெல்த். என்னோட பாட்டி இறந்தப்போ அவங்களோட வயசு 92. என்னை செல்லமாக சாயின்னு கூப்பிடுறாங்க. நான் ஏதாவது சேட்டை பண்ணால் முட்டாப்பாய பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இதை கேட்கறதுல ஒரு குறும்பு சந்தோஷம். அதுவும் எங்கள் அப்பா முன்னாடி அவங்க என்னை இதை கூப்பிட்டா எனக்கு இன்னும் சந்தோஷம். அவர் இதை பார்க்க தான் போறாரு. ஆமாம், எனக்கு தெரியும் அப்புறம் பிரச்சனை வரும், தைரியமாக சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாம் கிளாப் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதிகபட்சம் அவங்க முன்னாடி, எங்கள் அப்பா முன்னாடி தான் நான் சேட்டை அதிகமாக பண்ணுவேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் காதுலயே இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, டே கண்ணா, காலார நடந்து கண்ணார தூங்கி வயிறார சாப்பிட்டு மனசார சிரிச்சா உனக்கு நோய் எங்கேருந்துடா வரும்னு. It was such a fabulous audience. It was such a pleasure being here. Thank you so much for listening to me. மிக நன்றி. நன்றி சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை, சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம டாக்டர் சாய் அவங்களுடைய குரலில் ஆரோக்கிய குறிப்பு கேட்டோம். முக்கியமாக உள்ளுறுப்புகள் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதுலேயும் நம்மளுடைய நடைப்பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் தனியாக செய்ய வேணாம். நீங்கள் உங்களுடைய அலுவலகத்திற்கு போகும்போது முதல் ஸ்டாப்லேயே வண்டியை நிறுத்திட்டு ஒரு 10 நிமிடம் நடந்து போங்க. மீண்டும் அங்கே அலுவலகங்களில் நீங்கள் நடங்க. மீண்டும் 10 நிமிடம் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய நடைப்பயிற்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார். நான் அந்த புள்ளி மட்டும் எனக்கு ஏற்புடையதாக எப்பொழுதுமே இருக்காது. அவர் ஒப்பிட்டார். எப்படி ஒப்பிட்டார் அப்படின்னா, கோவிலுக்கு செல்லும் பொழுது, கோவிலில் நீங்கள் வலம் வரும்போது, அப்போது சாமி கும்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு, நடைப்பயிற்சி முடிஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு. நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னார். கோவிலுக்கு செல்வதும் கோவிலில் வலம் வருவதும் அலுவலகத்துக்கு செல்வதும் அலுவலகத்தில் வலம் வருவதற்கும் வித்தியாசம் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் செய்து கொடுத்தது நம்மளுக்கு மகத்துவம், மருத்துவம். ஆனால் இப்போது இந்த மருத்துவர் இந்த பாயிண்ட் சொன்னது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. காரணம், கோவிலில் நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்கும். கோவிலில் நம்மளுடைய மனம் ஒருநிலைப்பட்டிருக்கும். கோவிலில் நம்ம யாரையும் மனசுக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோபத்தோடையோ அல்லது வேறு எண்ணத்தோடையோ நம்ம எண்ணிக்கொண்டிருக்க மாட்டோம். ஆனால் அலுவலகத்தில் அல்லது அலுவலகத்துக்கு போகும்போதே இந்த மனம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாடுபடும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. திங்கக்கிழமை அலுவலகத்துக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ செல்லணும்னு சொன்னால் நிறைய பேருக்கு திங்கக்கிழமை எழும்பொழுதே விடியும் பொழுதே எரிச்சல் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா, அலுவலகத்துக்கு போகணுமே, வேலை பார்க்கணுமே, ஒரு கடினம் இருக்குமே, ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா ஓய்வில் இருந்தோமே இப்படின்னு எண்ணக்கூடிய நபர்களுக்கு அலுவலகத்துக்கு செல்வதே கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் அலுவலகத்தில் அதுக்கு முதல் ஸ்டாப்லேயே நிறுத்திட்டு நடந்து போனால் அலுவல் மட்டும்தான் மைண்டில் இருக்கும். அப்போ எரிச்சல் இருக்கும். மீண்டும் அப்படின்ட்டு அவங்க சொன்னது அந்த இடத்துல நடைப்பயிற்சியாகவே இருக்காது. ஸோ அதனால் நான் அந்த புள்ளி மட்டும் ஐயா மருத்துவர் டாக்டர் சாயிட்ட இருந்து அது எனக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு உங்களுக்கும் அதை நான் பதிவு செய்கிறேன். மற்றபடி அவர் சொன்ன அனைத்து விஷயங்களும், நம்மளுடைய உள்ளுறுப்புகள் அது நமக்காக உழைக்கக்கூடியது, அது வந்து எவ்வளோ ஒரு நிமிடத்திற்கு 70 முறை துடிக்கிறது, ஒரு நாள் முழுவதும் நமக்கு 1,00,000 முறை துடிக்கிறது, அது நம்மளுடைய ரத்தத்தை வந்து எவ்வளோ தூரத்துக்கு பாய்ச்சுகிறது, அந்த உள்ளுறுப்பு படும் பாடு, அதை நாம் கவனிக்கணும், அதுக்கு நன்றி சொல்லணும். இப்படி பல்வேறு விஷயங்களை நான் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நடைப்பயிற்சி தனிப்பட்டு செய்யணும். அல்லது நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள் கடைபிடித்தது போல் நம்மளுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கணும். அப்பொழுது நம்ம வந்து குளிக்க செல்வதற்கு, ஊரணிக்கு செல்வதற்கு, கோவிலுக்கு செல்வதற்கு, கோவிலில் வலம் வருவதற்கு, அப்போது நம்மளுடைய மனம் வந்து அமைதியாக இருக்கும். அப்போ பயிற்சியும் சேர்ந்து போகும். நான் அலுவலகத்தையும் உங்களுடைய வேலையிலையோ அல்லது நீங்கள் இப்போ வந்து பெண்களெல்லாம் நான் அடுப்பங்கடைக்கும் வீட்டு வாசலுக்கும் பலமுறை நடக்கிறேன், நான் ஏன் பயிற்சி பண்ணணும்னு அது என்ன தோன்றக்கூடாது. பணி வேறு, பயிற்சி வேறு. அதை மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்து
இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை, சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கும் நமது நன்றியை சொல்லி, டாக்டர் சாய் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது நன்றியை சொல்லி, அந்த ஆடியோவுடைய சாராம்சங்களை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். காரணம், நம்மளுடைய 42 நிமிடம் நிறைவுக்கு வருகிறது. நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.